நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நேற்று நாம் ஐந்தெழுத்திலே தோன்றிய அற்புதமானவற்றை பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஐந்தெழுத்து இருக்கிறது அல்லவா, இதிலே மிக சிறப்பான சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. இதிலே பஞ்சாட்சரமானது 5 வகையாக இருக்கிறது. இதிலே தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகா மனு பஞ்சாட்சரம் என்று 5 விதமான பஞ்சாட்சரங்கள் உண்டு. என்னென்ன? தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகா மனு பஞ்சாட்சரம் என்று உள்ளன. இதிலே இந்த மகா மனு பஞ்சாட்சரம் நாயோட்டி மந்திரம் என்பார்கள். இதற்கு முக்தி பஞ்சாட்சரம் என்றும் பெயர் உண்டு. இதிலே நாயோட்டி மந்திரம் என்பது பரிபாஷை. இதிலே ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய, சூட்சும பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம, காரண பஞ்சாட்சரம் என்பது சிவாய சிவ, மகா காரண பஞ்சாட்சரம் என்பது சிவ, மகா மனு பஞ்சாட்சரம் என்பது சி. நாய் எப்படி விரட்டுறோம்? சி அப்படிங்கிறோம்ல. அதனால நம் வினைகளை எல்லாம் நாயை விரட்டுவது போல இந்த சி விரட்டுவதால் இதற்கு நாயோட்டி மந்திரம்னு பேர். இதிலே இந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சி என்பது சிவம், வா என்பது அருள், யா என்பது ஆன்மா, நா என்பது திரோதமலம், மா என்பது மலம். திரோதம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நா என்பது திரோதம், மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது அருள், யா என்பது ஆன்மா. இந்த மகா மந்திரத்தில் நம என்னும் பதம் பசுவையும், சி என்னும் பதம் பதியையும், வய என்ற பதம் பாசத்தையும் குறிக்கும். உபதேச வாயிலாக அறியப்பட வேண்டிய இந்த பேருண்மைகள் தொடர்ந்து இங்கே இதற்கு மேல் விளக்கி சொல்ல முடியாது. இந்த பஞ்சாட்சரத்திற்கு சேத்திரம் 5. இதற்கு பஞ்சாட்சரத்துக்கான தலங்கள் 5 உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? இதில் முதலாவது சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த தர்மீஸ்வரம் என்ற இடம், 2வது பட்டீஸ்வரம், 3வது சோழ மாளிகை, 4வது சத்திமுற்றம், 5வது வடதெளி படையாறு. இப்படி 5 தலங்கள், 5 அட்சரத்திற்கும் 5 தலங்கள் உண்டு. நம சிவாய இருக்கிறது அல்லவா, அதிலே நா என்பதற்குரிய தலம் தர்மீஸ்வரம் என்பது இது சோழ மன்னர்கள் கடைசியாக இருந்த இடம். ம என்றத எழுத்திற்கு பட்டீஸ்வரம், நம. சி என்பதற்கு சோழ மாளிகை, வ என்பதற்கு சத்திமுற்றம், ய என்பதற்கு வடதெளி பழையாறை ஆகியவை இதிலே இருக்கின்றன. இப்படி இந்த பஞ்சாட்சரத்திலே பல்வேறு விதமான சூக்குமங்களும் அதிசயங்களும் விரவி கொட்டி கொடுக்கின்றன. இந்த பஞ்சாட்சரத்தின் சிறப்பை பற்றி பேசும் பொழுது நம்முடைய சிவாக்கியர் பேசுவார், நமச்சிவாயவில் சகல தத்துவங்களும் அடங்கியுள்ளன என்பது. சிவாய என்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், உபாயம் என்று நம்புவோர்க்கு உண்மையான அட்சரம், கபாடமிட்ட வாயுவை கடந்து போகும் வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய என்ற எழுத்துமே என்று பேசுவார். இந்த பஞ்சாட்சரம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூத வடிவிலே இருக்கின்றன. நம்முடைய உடலிலே சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற யோக நிலையிலே இருக்கின்றன. சிவத்தை
உபாசனை மூலமாக யோக மார்க்கமாக அறிந்து வழிபட உதவுகிறது இந்த பஞ்சாட்சரம். சாதாரண செய்தி கிடையாது. இந்த நமசிவாய் நம்முடைய சிவவாக்கியர் பேசுவார், ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தெழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் 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 என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று பேசுவார். நாம் பஞ்சாட்சரம் என்கின்ற இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற இந்த ஐந்தின் கலவையாக நாம் பிறந்திருக்கின்றோம். இதிலே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற இந்த 5 பஞ்ச எழுத்துக்களின் வடிவத்திலே நாம் வளர்கிறோம். அந்த 5 எழுத்தை தினந்தோறும் நமசிவாய் என்று ஓதுகின்றோம். நாம் யார்? இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசத்தின் கலவையான பஞ்சபூத பாவிகள் நாம். அப்படிப்பட்ட நாம் இந்த நமசிவாயே என்ற அஞ்செழுத்தில் ஒரே ஒரு எழுத்திற்கு மட்டும் உண்மையான பொருளை அறிந்து கொண்டால் அதை விளக்கம் சொல்ல முடியும் என்றால், நமக்குள் சித்தாகாசத்திலே இதயத்திலே இருக்கின்ற நம் பெருமான் அஞ்சல் 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 என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று பேசுவார். அவ்வளவு சிறப்புடையது இந்த பஞ்சாட்சரம். சும்மா ஏதோ போன உணர்வு இல்லாமல் 108 தடவை நமசிவாய் சிவாய் நம்ம சொல்லணும். ஏதோ ஒன்று அப்படியே மணி பிடிச்சி சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய் நம்ம வேஸ்ட்டு. ஒரே ஒரு முறை சொன்னாலும் உயர் நெடிலை நெடுக்கி குறிலை குறுக்கி சொன்னாலே பயன். ஆக இங்கே இப்படி 5 எழுத்து சிறப்புடையது. அதனால்தான் நம்முடைய மணிவாச பெருமான் சிவபுராணத்தை தொடங்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்கிறார். தலைவனை வாழ்த்துவது மரபு. தலைவனை வாழ்த்தினால்தான் அந்த தலைவனும் தலைவன் சார்ந்த அமைப்பும் சிறப்பாக இருக்கும். இதை தெளிவாக உணர்ந்த நம்முடைய ஞான மணிவாச பெருமான் முதலில் என்ன சொல்கிறார்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்படின்னு பேசுறார். அடுத்து என்ன சொல்றார்? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அடுத்து என்ன சொல்றாரு? நம்மை ஆண்டு கொண்ட, இதை சொன்னதை ஆண்டு கொள்வார். நமச்சிவாயால் தலைவனை வாழ்த்தினால் ஆண்டு கொள்வார். ஆண்டு கொண்ட பிறகு என்னுடைய வினை நீக்கற்காக அவரை வெல்க என்று வாழ்த்த வேண்டியது என்னுடைய கடன். அடுத்ததிலே பார்த்து மணிவாசர் மிக சிறப்பாக பேசுவார். வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய் கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க என்று தலைவரை வாழ்த்தி அவர் வெற்றியடையட்டும் என்று பாராட்டுகிறார். அடுத்து போய்ப்பான் அப்படியே காலில் விழுந்து பணிவாக சொல்றாரு. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று பணியோடு வணங்குகிறார் மணிவாச பெருமான். நம்ம இப்படியா படிக்கிறோம்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. என்னையாது பணிவை இப்படியா தலைவரை வணங்குவோம்? திருவாசகம் பெரிய அற்புதமான நம்மை இறைவனில் ஒடுங்கச் செய்யக்கூடிய அந்த 15 அந்த முதல் அந்த நமச்சிவாய வாழ்க தொடங்கி அந்த எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி என்று பணிவோடு வணங்க வேண்டும் என்று திருவாசகம் பயிற்றுவிக்கிறது. இப்படி அவர் வாழ்த்தி போற்றியது இறைவனுடைய திருவடிகளை.
தான் எப்படி இந்த சிவபுராணத்தை பாட நேர்ந்தது என்பதை மணிவாசகப் பெருமான் மிக அற்புதமாக பேசுவார். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் கெத்து, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கே. அவர் எனக்குள் இருந்து தன்னை உணர்த்தியதால் நான் அவருடைய திருவடிகளை வணங்கி பாடுவதாக பேசுகிறார் மணிவாசக பெருமான். சிவபெருமான் தன் நினைவின் உள்ளே நிலைபெற இருந்த அத்தன்மையினால் தானே அவர் அவ்வாறு சொல்ல முடிந்தது இல்லையா? என் அன்பின் உறவுகளே, அவனது திருவருளாலே அவனுடைய திருவடிகளை வணங்கி இந்த சிவபுராணத்தை இயற்றியதாக பாடுகிறார் மணிவாசக அடிகள். நாம் அந்த பணிவே வல்லையே. அடுத்து யோசிக்கிறார், இந்த சிவபுராணத்தை ஏன் பாடுகிறேன், இந்த நமசிவாய வாழ்க என்று ஏன் வாழ்த்துகிறேன், எனக்கு என்ன வேண்டும்? மணிவாசன் கேட்கிறார் நடராஜ பெருமான், மணிவாசகா, எதற்காக என்னை அழைத்தாய்? எதற்காக என்னை வாழ்த்தினாய்? எதற்காக என்னை வணங்கினாய்? சொல் கண்ணே என்கிறார். உடனே மணிவாசகர் சொல்றார், சிந்தை மகிழ, உங்களுடைய சிந்தை மகிழ்வதற்காக தந்தையே, சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். பெருமானே, என்னுடைய முன்விடைகள் நீங்குவதற்காக நான் இதை பாடுகின்றேன். அப்படியா? அப்படி என்னப்பா உனக்கு வினை வந்துருச்சு? நம்மால் தெரியாத மாதிரி கேட்பார். நம்ம சிவருமான் இருக்காரே, அப்படி புருவத்தை தூக்கி, நம்மளாம் சிதம்பரம் போகிறோம், நடராஜாவை பார்க்குறோம், ஒன்றும் தெரியல, சாமியை பார்த்தா கண்ணீர் தான் எனக்கெல்லாம் வந்தது. இந்த நாவுக்கரசர்கள் போனதும் அவர் என்ன பண்ணாராம், அப்படியே குனித்த புருவத்தை சற்று உயர்த்தி, எப்படா வந்த திருநாவுக்கரசு, எப்போ வந்தேன்னாராம், குடித்த புருவம் கொவ்வை செவ்வாயின் குன்மில் சிரிப்பும், என்ன என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேம்பார். அப்படியே இந்த மணிவாசகரிடம் கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன பெருமானி, நான் புல்முதல் மனிதரை எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாகிவிட்டது, இந்த ஜென்மம் எடுத்து அழுத்து போய்விட்டது பெருமானி. அப்படி பிறந்த ஒவ்வொரு பிறப்பிலும் நினைவு எனக்குள் இருந்து வந்ததே, அதுவே பெரும் சிறப்பு. இனிமேலாவது எனக்கு பிறவாத வரம் தரக்கூடாதா என்று அடுத்து கேட்கிறார் பெருமான். புல்லாகி பூடாய் பொழுகாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் இனங்களாய் வள்ளசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இறைவா, நான் எடுத்த புல்லின் அளவு எத்தனை கோடி புல்லாக நான் பிறந்தேனோ தெரியவில்லை, எத்தனை விதவிதமான அழகழகான புழுக்களாக பிறந்தேனோ தெரியவில்லை. குளிர்காலத்திலே நான் புழுவாக இருந்த பொழுது எனக்கு கம்பளி அணிவித்து நீ மகிழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த பெரிய அவ்வளவு சுகமில்லை பெருமானே. நான் புல்லாக பிறந்தேன், பூடாக பிறந்தேன், சிறு செடி வகைகளிலே எத்தனை என்று தெரியவில்லை பெருமானியன் அப்படிங்கிறார். ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். புல், இந்த நேச்சுரல் ஜியாகிரபின்னு ஒரு சேனல், அதில் போய் பாருங்கள், பிறவி எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரியும். என்ன புல்லுனா அருகம்புல்ல இருந்து யானைப்புல் வரைக்கும், பல்வ மூங்கில் வரைக்கும் அத்தனையும் புல், அத்தனை கோடி பிறவி. சின்ன அருகம்புல்ல இருந்து முள்ளு மூங்கில் வரைக்கும் அத்தனை பிறவி. அதில் ஒரு பூவுக்கு அப்படியே வளர்ந்து ஒரு அழகா பூ பூக்கும். அதுக்கு வேற பூ வச்சு அழகு பார்க்குறார் சாமி. அந்த புல்லுக்கு யாராவது தண்ணி ஊற்றினாதான் தண்ணி. சாமி மழை பொழிந்தால் ஒழிய அதுக்கு தண்ணி கூட கிடையாது. எவ்வளோ கொடூரம் இல்லை? அப்படி எத்தனை பிறவியோ தெரியவில்லை. பூடாய், எங்கள் ஊரில் வந்து பார்த்தீர்கள் நிறைய மலைத்தொடர்கள் இருக்கின்றன.
அங்கே நடைபாதையில் தெரிகின்ற செடிகளை, வயலிலே தெரிகிற செடிகளை பார்த்தால் எனக்கு ஒரு 15 செடிகளுக்கு பெயர் தெரிந்திருந்தால் பெரிய அதிசயம். ஆனால் கோடானு கோடி செடிகள், விதவிதமான இலைகள், விதவிதமான பூக்கள், விதவிதமான உயரங்களிலே, வேறுபட்ட உயரங்களிலே, வடிவமைப்பிலே ஒரு கணம் யோசித்தேன், பெருமானே, இத்தனை பூடாகவும் நான் பிறந்திருக்கின்றேனா? அடுத்தது புழுவாய். மண்புழு முதற்கொண்டு நம் குடல்ல இருக்கிற மலத்தில் இருக்கிற புழுவில் இருந்து குளிர்காலத்தில் கம்பளி போட்டுட்டு வரும்ல அந்த புழு வரைக்கும் எத்தனை கோடானு கோடி புழுக்கள். அன்னைக்கு இந்த சீக்ரெட் ஆஃப் இது என்ன தமிழில் பேசுமே, எரிமலையின் உள்ளே என்ன இருக்கிறதுன்னு ஒரு பவரான கேமரா வச்சு பார்க்குறாங்க. அதில் ஒரு புழு நெருப்பு கட்டியை தின்னுட்டு இருக்கு சாமி. நரகத்தில் நெருப்பில் போட்டு சுண்ட, நரகம்னா பூமிக்கு நடுவில் தான் இருக்குது. அந்த புழு நெருப்பை திங்குது சாமி, கண்ணாடி ஆட்டம் ஒரு புழு. அப்படியும் நாம் இருந்து கஷ்டப்பட்டிருப்போமா இறைவா? புழுவாய். இது கூட பரவாயில்ல, ஊர்ந்துட்டு அங்கங்கே போய் 2 தலை தின்னுக்கலாம். மரமாகி அப்படியே எங்கள் ஊர் பாலமலையில் போய் மாதேஸ்வரர் மலையிலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா ஒரு இன்ச்சு கேப் இல்லாத அத்தனாயிரம் மரங்களும் கடந்த அக்னி நட்சத்திரம் முன்பு போன பொழுது தண்ணீர் இல்லாமல் இலையெல்லாம் உதிர்த்து பரிதாபமா, யாராவது எனக்கு இறைவன்கிட்ட தண்ணீர் கேட்டு கொடுங்களே மனிதர்களே, பாட்டிலில் தண்ணி வாங்கி நீங்கள் குடிச்சிடுறீங்க, எனக்கு தண்ணி இல்லாமல் நான் 1 வருஷமா 1.5 வருஷமா கஷ்டப்பண்ணேன், இந்த மாதையங்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தது. நமக்கு சொல்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. பாலவாடிங்கிற இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர், மேட்டூர் ஒரு சொக்கர். இவங்கிட்ட சொன்ன காரியம் ஆயிடும். அப்புறம் இன்னொருத்தர் என் குருபீடத்தில் இருக்கார். அவருக்கு பேரே வைரமுனீஸ்வரம்வாங்க. இந்த 3 இடத்துல கேட்டால் கிடைக்கும் மழை. முறையிட்டேன். அக்னி கடைசி நாள்லேருந்து மழை. சாமி, இந்த ஆண்டு புல் முளைக்க மழை, இந்த மாடுகள் புல் முளைக்கிறதால புல்லுக்கெல்லாம் மழை கொடுங்க, மரம்லாம் காஞ்சி போய் கிடக்குதுன்னு குருநாதர் சொன்னார். ஏண்டா, மழையினால் இந்த ஆண்டு அழிவு ஏற்படும், பரவாயில்லையானாரு. சாமி, தண்ணி இல்லாத சாவதை விட தண்ணியில் செத்தா குழுகுழுன்னு செத்தலாம் சாமி அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் மழை. எங்கள் ஊரில் மலை பிரதேசங்களில் அந்த செடி காய மழை, எல்லா மரமும் தலைத்து. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டுக்கு 2-3 தடவை தான் தண்ணி கிடைக்கும். சாகிற வரைக்கும் எவனாவது வெட்டணும் நம்மளை. எவ்வளோ கொடுமை இல்லை மரமாக பிறக்கிறது. அடுத்து விருகமாகி, இது அதை விட கொடுமை. ஆடா பிறந்தா மனிதன் வளத்தை என்ன பண்ணுறான், வெட்டி தின்னுறான். மாடா பிறந்தாலும் திங்கிறான். எது போனாலும் மானா பிறந்தாலும் திங்கிறான். இது போதானே வடாந்திரத்தில் போய் பிழைக்கலான்னா அங்கே சிங்கம், புலி, கரடி, ஓனாய், அந்த என்னது உயிர்கொல்லிகளின் உணவு பழக்கங்கள்னு ஒரு டிஸ்கோட்டியில், அது என்ன, அது நேச்சுரல் ஜாகிரபி சேனலில் அந்த புலி போய் அந்த ஆடை அடிக்குது பாருங்க, அந்த மானை அடிக்குது. அது எவ்வளோ வேகமாக உயிரை காப்பாற்றிக்க ஓடுது. 2 உயிர் தான். பச்சையாக கறி திங்கணும். மிருகமானால் முதல்ல தண்ணியிலிருந்து லபக்குன்னு அப்படியே முழுங்கணும். ஐயோ, எத்தனை பிறவி இறைவா! பல்விருகமாகி பறவையாய், இது அதை விட கொடுமை. சிட்டுக்குரியாத சின்ன பசங்களாம் உண்டிவில் வச்சு அடிக்கும். காக்கா கொத்திக்கிட்டு போகும். இல்லை, எவ்வளோ கொடுமை இல்லை? கிளியா பிறந்தா பிடிச்சி மனிதன் கூட்டில் வச்சு 10 பத்தாத உணவு தருவாங்க. என்ன, கொக்கா பிறந்தா சின்ன மீன் மேலே பரிதாபப்பட்டு பெரிய மீன் வர்ற வரைக்கும் பசியோட காத்துட்ருக்கணும். ஐயோ இறைவா, பெருமானி, இந்த பறவையாய் நான் பிறந்து எவ்வளவோ துன்பம் பட்டு விட்டேன் இறைவா. அடுத்து பாம்பாகி, நல்ல பாம்புலேருந்து மண்ணுளி பாம்பு வரைக்கும் அடி, என்ன அடி! பார்த்தா தடி எடுத்து அடிக்கிறான், கல் எடுத்து அடிக்கிறான். எங்கள் பகுதியில் சில பாம்பு பிடிக்கிறவனுங்க இருக்கானுங்க. பெல்ட்டுக்கு நாகப்பாம்பு கிடைச்சா கழுத்தோட ஒரு ரவுண்டு போட்டு அதனுடைய அந்த மேல் தோலை உருவிட்டு முள்ளில் போட்டு போடுவாங்க. ஐயோ பெருமானே, நானும் இப்படியெல்லாம் இருந்திருப்பேன் போல இறைவா, பிறவி வேண்டாம் பெருமானே. அடுத்து பார்த்தாரு, சரி பாம்பா இருந்ததா, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், கல்லா படைச்சிட்டார்.
எப்படி கல்லுக்கு உயிர் இருக்குன்னா நிலம் நீத்தி இந்த பஞ்சபூதங்கள் தண்ணி, கல்லுக்குள்ள தண்ணி இருக்குது, காற்று இருக்குது. ஆக காற்று எது எது இருக்கோ அதெல்லாம் உயிர் உள்ளது. கல்லுக்குள் தேரை இருக்கிறது, உணவு கிடைக்கிறது. ஆக இந்த கல் இதுலேயும் தப்பி தவறி நல்ல வெண்கல ஓசை கேட்குற கல்லாக பிறந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கோயில் சிலை தான். இல்லைன்னா அடித்து உடச்சி தூள் தூள் ஆக்கி ரோட்டில் போட்டு ஹெவி வெயிட் லாரியிலேருந்து புல்ரோஸ் வரைக்கும் எல்லாம் மிதிக்கும். பிரமானே இப்படியா இத்தனை நாளைக்கு அப்புறம் பார்த்தா மனிதராய், ஐயோ இருக்கிறதுல அரிதறிது மானிடராய் பிறத்தல இது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல இது, அப்படி ஔவையார் அடிக்கிட்டே போவாங்க. ஐயோ இதில் 47 விதமான வாழ்வியல் நிலைகள், 49 விதமான வாழ்வியல் நிலை. அதில் 49 அந்த ஒவ்வொரு 49 ஒவ்வொரு 1 2க்கும் 7 பிறவி. சோத்துக்கு இல்லாத ஏழை, சோறு மட்டும் திங்கிற ஏழை, கிழிஞ்சு கந்தல் கட்டுற ஏழை, மிருகம் மாதிரி நாய் கூட சண்டை போட்டு எச்சில் இத்தனை மனித பிறவி பெருமானி இறைவா, இத்தனையும் பிறந்தேனே பெருமானி. ஜூ சொக்கநாதா என்ன அப்படி சொல்லிகிட்டே இருக்கார் மணிவாசகர். ஒரு கணம் யோசிக்கிறேன், இந்த மானிட பிறவி எவ்வளோ கொடூரமானதில்லை. நம்மளாம் கொஞ்சம் பரவாயில்ல இல்லை. சாமிகிட்ட போனால் ராகம் போட்டு பாடுவோமா? சிந்தித்து கொண்டிருங்கள். நாளைய பதிவில் சிந்திப்போம். சிவரோணமா பாடுறோம் கோயிலில் போய் உணர்வோட நமச்சிவாய வாழ்கன்னு கெத்தா வாழ்த்துறோமான்னு, நாதன் தாழ் வாழ்க அப்படி பணிவா சொல்கிறோமான்னு, திருவடி குடியும் பணி வரணும் இல்லை. வேகம் கொடுத்தோண்ட வேந்தனுடைய வெல்க அப்படி சொல்கிறோமா? யார் நாம்? யார்? உணர்வற்ற திருவேடந்தாங்கிகள். உணர்வை நோக்கி பயணிக்க இன்னும் இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.